அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மன்னரை வாழ்க்கை என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மன்னரை வாழ்க்கை என்றால் என்ன? மனிதர்கள் மரணத்திலிருந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதற்கு மத்தியில் உள்ள காலகட்டமே மன்னரை வாழ்க்கையாகும். இதற்கு அரபியில் ஃபர்சக் திரைமறைவு வாழ்க்கை என்றும் கூறப்படும். ஒரு மனிதரை கபூரில் அடக்கம் செய்தவுடன் மலக்குமார்கள் அவனிடம் வந்து 3 கேள்விகளை கேட்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதில் ஒன்று, உன்னுடைய இறைவன் யார் என்றும், இரண்டாவதாக உன்னுடைய மார்க்கம் எது என்றும், மூன்றாவதாக உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரான முஹம்மது நபியை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருக்கிறாய் என்று அந்த அடக்கம் செய்யப்பட்டவரிடம் கேட்கப்படும். அதற்கு அவர் நல்ல ஒரு முஃமினாக இருந்தால், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்றும், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்றும் பதிலளிப்பார்கள். இதே அவர்கள் காஃபிர்களாக, அதாவது இறை மறுப்பாளர்களாக இருந்தால் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். பின்பு அவர்களிடம் அந்த மலக்குமார்கள், நீ மறுமையில் தங்குமிடமான நரகத்தை பார் என்று காட்டுவார்கள். அதேபோல் அந்த தீயவர்களுக்கு கபரில் வேதனையும் செய்யப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இல்லையானால், மன்னரையின் வேதனையை உங்களுக்கு கேட்கச் செய்யுமாறு நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது அந்த தீயவர்கள் மன்னரையில் படும் வேதனையை நமக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்து இருந்தால், நாம் அந்த இடத்திலேயே மூச்சடைத்து மயக்கம் நிலையில் சென்று விடுவோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த வேதனை அவர்களுக்கு அங்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுவானாக. அதேபோல் கபரில் நல்லோர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்றால், மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இந்த கேள்விகள் அனைத்தையும் கேட்பார்கள். அதற்கு நல்லோர்கள் 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லி, கியாமத் நாளில் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் வரை புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்குவார்கள். அவர்களுக்கு அங்கு எந்த கவலையும் இருக்காது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் என்பது மிகவும் குறைந்த காலமே. அதில் நல்ல பழக்க வழக்கங்களையும் செயல்களையும் மார்க்கம் நமக்கு காட்டித்தந்த முறையில் பேணி வாழ வேண்டும். மறுமையின் முதல் வீடான அந்த மன்னரை வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டுமென்றால், முதலில் நாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரிடத்தில் தொழுகை என்பதே கிடையாது. இந்த தொழுகையே முதலில் நமக்கு கேட்கப்படும் கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டித் தந்த அடிப்படையில் அனைத்து காரியங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும், பேச்சிலும், செயல்களிலும் நாம் கவனமாக எல்லா விஷயத்தையும் கையாள வேண்டும். சிறு பாவம் கூட நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை உணர்ந்து, இன்ஷா அல்லாஹ் இந்த கபூரில் நாம் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மானிடம் ஒவ்வொரு சஜிதாவிலும் தொழுது துஆ செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.